ஐயப்பன் கோவிலில் இருக்கும் 18 படிகளின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு ஓம் நமசிவாய் என கமெண்ட் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐயப்பன் கோவிலில் இருக்கும் 18 படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. முதல் 5 படிகளும் மனிதர்களின் 5 உணர்வுகளை பற்றி கூறுகிறது. முதல் படி பார்வை. பார்க்கும் விஷயங்கள் நமது ஆசையை தூண்டும், அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவது படி கேட்டல். கேட்ட அனைத்து விஷயங்களையும் நம்புதல் வேண்டாம். மூன்றாவது படி நுகர்தல். ஒரு சில வாசனை நமது உணர்வுகளை தூண்டும், அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நான்காவது படி பேசுதல். நாம் பேசும் அனைத்தும் சுத்தமாக இருத்தல் வேண்டும். ஐந்தாவது படி தொடு உணர்வு. உடல் ரீதியான ஆசைகளை சமநிலையாக வைக்க வேண்டும். இந்த 5 உணர்வுகளும் சமநிலையில் இல்லை என்றால் வாழ்க்கையும் சமநிலையில் இருக்காது. 6 முதல் 13 படிகள் நமது உள்ளே இருக்கும் 8 எதிரிகளை கூறுகின்றது. 6வது படி காமத்தையும், 7வது படி கோபத்தையும், 8வது படி பேராசையையும், 9வது படி மோகத்தையும், 10வது படி அகங்காரத்தையும், 11வது படி திமிரையும், 12ஆம் படி பொறாமையும், 13வது படி பொய் பேசுவதையும் குறிக்கிறது. இவை அனைத்தையும் அழித்தால் நமது மனம் அமைதியாக இருக்கும். 14 முதல் 16 படிகள் மனிதனின் 3 இயல்பு குணங்களை கூறுகிறது. 14ஆம் படி சத்துவ குணம், சுத்தம், அமைதி மற்றும் அருளை குறிக்கிறது. 15வது படி ரஜஷ், செயலாற்றல் மற்றும் ஆசையை குறிக்கிறது. 16ஆம் படி தமஷ், சோகம், குழப்பம் மற்றும் அறியாமையை குறிக்கிறது. 17 மற்றும் 18ஆம் படி இதுதான் இறுதியாக உண்மையை கூறுகின்றது. 17ஆம் படி அறிவு, உண்மையான அறிவையும் ஆன்மீக ஞானத்தையும் கூறுகிறது. 18ஆம் படி சரணாகதி மற்றும் முக்தி, இது இறைவனிடம் சரணடைந்து முக்தி அடைவதை குறிக்கின்றது. இதனால் தான் ஐயப்பனுக்கு 18 படி வைத்திருக்கிறது.